சந்தேக நபரான சுகீஸ்வர பண்டார சார்பில் கடந்த வழக்கு தவணையின் போது முன்வைக்கப்பட்ட பிணை கோரிக்கையை நிராகரித்த கோட்டை நீதவான் சந்தேக நபரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். மேற்கோள் ஆரம்பம். சந்தேக நபர் விசேட செயற்திட்ட பணிப்பாளராக கடமையாற்றிய பிரிவில் 22 கோடி ரூபாவுக்கும் அதிக நிதி முறைகேடு செய்யப்பட்டுள்ளதாக முறைப்பாட்டாளர் தரப்பு சுட்டிக்காட்டியுள்ளது. குறித்த பிரிவில் சுமார் 135 ஊழியர்கள் அரசியல் செல்வாக்கின் மூலம் ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் பெற்றுள்ளதாகவும் அந்த நிறுவனத்தில் கட்சி அரசியல் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் நீதிமன்றத்துக்கு திருப்திகரமான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளன. மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டு வரும் நிலையில் 1979 ஆண்டின் 15ஆம் இலக்க குற்றவியல் நடைமுறை சட்டக்கோவை 115(1) பிரிவின் படியும் 1982 ஆண்டின் 12ஆம் இலக்க பொது சொத்துக்கள் சட்டத்தின் படியும் சந்தேக நபருக்கு பிணை வழங்க முடியாது. அதற்கமைய சந்தேக நபர் விளக்கமறியலில் வைக்கப்படுகின்றார். மேற்கோள் நிறைவு. இதன்போது விசாரணைகளின் முன்னேற்றம் தொடர்பில் விடயங்களை முன்வைத்த விசாரணை அதிகாரிகள் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச இந்த சம்பவம் தொடர்பில் மீண்டும் ஒரு வாக்குமூலம் வழங்க வேண்டும் என்ற அறிவித்தலுக்கு அமைய மீண்டும் நேற்று அவரிடம் வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டதாக தெரிவித்தனர். மேற்கோள் ஆரம்பம். முன்னாள் ஜனாதிபதி மீண்டும் வழங்கியுள்ள வாக்குமூலத்தில் சந்தேக நபர் பிரத்யேக செயலராக கடமையாற்றுவதற்குரிய சம்பள கொடுப்பனவுகள் அவருக்கு வழங்கப்படவில்லை எனவும் அவர் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுக்காக பெறப்பட்ட பணத்தை ஜனாதிபதி செலவின தலைப்பின் கீழ் உள்ள நிதியிலிருந்து பெற்று வேறொரு நபருக்கு ரொக்கமாக வழங்கியதாகவும் தெரிவித்தார். அவர் தனது முதலாவது வாக்குமூலத்தில் சந்தேக நபருக்கு பதவிக்குரிய சம்பள கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை எனவும் அவர் தனது முதலாவது வாக்குமூலத்தில் சந்தேக நபருக்கு பதவிக்குரிய சம்பள கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை எனவும் அவர் அதனை தனது தனிப்பட்ட தேவைக்காக வைத்துக் கொண்டார் எனவும் கூறினார். அவர் தனது முதலாவது வாக்குமூலத்தில் சந்தேக நபருக்கு பதவிக்குரிய சம்பள கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை எனவும் அவர் அதனை தனது தனிப்பட்ட தேவைக்காக வைத்துக் கொண்டார் எனவும் கூறியிருந்தார். ஆனால் நேற்று வாக்குமூலம் அளித்த போது அந்த பணம் வேறொருவருக்கு ரொக்கமாக வழங்கப்பட்டதாக கூறினார். அது தொடர்பில் அந்த நபரிடமும் வாக்குமூலம் பதிவு செய்ய நடவடிக்கை எடுத்து வருகின்றோம். மேற்கோள் நிறைவு. விசேட செயற்திட்ட பிரிவினால் மேற்கொள்ளப்பட்ட அரசியல் நடவடிக்கைகள் குறித்த விரிவான அறிக்கை ஏதேனும் உள்ளதா என நீதவான் விசாரணை அதிகாரிகளிடம் வினவினார். இதற்கு பதில் வழங்கிய விசாரணை அதிகாரி இது தொடர்பான விசாரணைகள் தொடர்ந்து இடம்பெற்று வருவதாக தெரிவித்தார். மேற்கோள் ஆரம்பம். குறித்த பிரிவின் பணிப்பாளராக கடமையாற்றிய மூவரிடமும் வாக்குமூலங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இந்த மூவரிடமும் வாக்குமூலம் பெறும் பொழுது அவர்கள் ஒரே பிரிவின் பணிப்பாளராக பணிபுரிந்த போதிலும் ஒருவரையொருவர் அறிந்திருக்கவில்லை என்பது தெரிய வந்துள்ளது. மேலும் சுமார் 120 அதிகாரியிடம் வாக்குமூலத்தை பதிவு செய்ய வேண்டியுள்ளது. மேற்கோள் நிறைவு. 2022 ஆண்டு ஜூலை 14 முதல் 2024 டிசம்பர் 21 வரையிலான காலப்பகுதியில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் பிரத்யேக செயலாளராகவும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் விசேட செயற்திட்ட பணிப்பாளராகவும் கடமையாற்றி ஜனாதிபதி செலவின தலைப்பின் கீழ் ஒதுக்கப்பட்டுள்ள நிதியில் சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகளை பெற்று நிதி முறைகேடு செய்ததாக குற்றஞ்சாட்டி இந்த வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு மீண்டும் ஜூலை 22 விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது.